இனியோர் இடரில்லோம் என்ற தலைப்பில் இசைத்துதி உரைத்தொடரில் ஆசான்மா செந்தமிழன் அவர்கள் அற்புத திருவந்தாதிக்கு அளித்த உரை விளக்கம். நாள் கார்த்திகை 17 டிசம்பர் 3. அனைவருக்கும் வணக்கம். இறை இசைத்தாய் காரைக்கால் அம்மை அருளிய அற்புத திருவந்தாதி உரை விளக்கத் தொடரின் இன்றைய தலைப்பு இனியோர் இடரில்லோம். இந்த அருள்மொழி இடம்பெற்ற பாடலின் எண் 16. இதற்கு முந்தைய 14ஆம் பாடலிலிருந்து இன்றைய உரை விளக்கம் இடம்பெறுகிறது. தானே தனி நெஞ்சன் தன்னையுயக் கொள்வான், தானே பெருஞ்சேமன் செய்யுமால், தானேயோர் பூணாகத்தார் பொலிந்து பொங்கழல் சேர் நஞ்சுமிழும் நீணாகத்தானை நினைந்து என்பது அப்பாடல். தானே தனி நெஞ்சன் தன்னை உயக் கொள்வான். இது ஒரு கொள்கை. இறையியலில் இறைவன் அடி சேர்தல் அல்லது இறைவன் வந்து நம்மை உய்யுமாறு இருத்தல் எவ்வாறு நிகழும் என்பதற்கான கொள்கையின் அடிப்படை இது. தானே என்றால் இறைவன் தானாகவே என்று பொருள். தனி நெஞ்சம் தன்னை உய்யக் கொள்வான். தனி நெஞ்சத்தை உய்யக் கொள்வான், வந்து உய்வான், உய்து கொள்வான். முதல் கருத்து, இறைவன் தானே உய்பவன். தானே நிகழ்ந்தால்தான் அது உய்தல், இல்லை என்றால் அது முயற்சி. வா என்று அழைப்பதனால் அவன் வந்து விடுவதில்லை. அதுதான் தானே என்ற முதல் கருத்து. தனி நெஞ்சன் தன்னை உய்யக் கொள்வான். ஒவ்வொரு தனி நெஞ்சத்தையும் அறிந்து அதற்கேற்ப அவன் உய்யக் கொள்கிறான். ஒவ்வொரு நெஞ்சம் தனி. அந்த நெஞ்சம் எத்தன்மையில் இருக்கிறது என்பதனை தானே அறிந்து அவனே வந்து உய்யக்கொள்வான். அழைத்து வருவதில்லை, முயன்று பெறப்படுவதும் இல்லை. வேறொருவருக்காக இன்னொருவருக்கு அந்த உய்தல் கிடைப்பதில்லை. அவரவருக்கும் அவரவருடைய நெஞ்சத்தன்மைக்கேற்ப அவனாகவே வந்து உய்யக்கொள்வான். இதுவே இறைவன் உய்யும் கொள்கை. அடுத்து, தானே பெருஞ்சேமன் செய்யுமால். சேமம் என்பது பெரும் நன்மை என பொருள் கொள்ளத்தக்கது. பெருஞ்சேமம் செய்யுமால் என்றால் அவ்வாறு பெரிய நன்மைகளை, பேரருளை, அதிலிருந்து விளையும் இன்பத்தை, காப்பினை என்றெல்லாம் பொருள் கொள்ளத்தக்கது. சேமம் என்பது ஒரு பொருளில் அடங்குவதல்ல. இன்பம், அருள், காப்பு என்றெல்லாம் அது பல பொருட்களை உள்ளடக்கியது. பெருஞ்சேமம் என்று அதனையும் அன்னை சேமம் அல்ல பெருஞ்சேமம் என்கிறாள். செய்யும் ஆள் என்பது செய்யும் மால்.
என கொள்ளத்தக்கது. மால் என்ற சொல் இன்பம், விருப்பம், காமம் ஆகியவற்றை குறிப்பது. அதேபோல் மால் என்ற சொல் கருமை வண்ணத்தையும் குறிப்பது. அதனைத்தான் தனி கடவுள் என்று பின்னர் எடுத்துக்கொண்டனர். அந்த கருத்துக்களை ஆங்காங்கே நாம் அம்மை பாடல்கள் வழியாக விளக்கி வருகிறோம். அன்னை தானே பெருஞ்சேமம் செய்யுமால் என்று இவன்தான் அப்படி பெருஞ்சேமம் செய்யும் மால் என்று கூறுகிறாள். ஏனென்றால் அவளுக்கு ஒரு பாகமாக இருந்து பின்னர் தன்னையே தனி கடவுள் என்று கூறிக்கொண்டான் என்பதனால் மால் மற்றும் அவனது கூட்டத்தார் மீது கடுஞ்சினம் இருந்தது. அதனை உரை விளக்கத்துடன் ஏற்கனவே விளக்கிவிட்டோம். இந்த பாடலில் பெருஞ்சேமம் செய்யும் மால் நீதான் என்று இறைவனை கூறுகிறார். இதனை வேறு வகையிலும் சீர்பிரித்து படிக்க வேண்டும். தானே பெருஞ்சேமம் செய்யும் ஆள் என்றும் இதனை கொள்ள வேண்டும். ஆள் என்ற சொல் ஆலமரத்தை குறிப்பது. அது நஞ்சின் குறியீடாகவும் கொள்ளத்தக்கது. ஆலகால விடம் என்றும் அது புழங்கப்படுவது. பெருஞ்சேமத்தை செய்யும் ஆள் எனப்படும் ஆல மரம் போன்றவன் என்றும் அதனை கொள்ளலாம். அப்படித்தான் அவர் சீர் இயற்றியிருக்கிறார். செய்யுமால் என்றால் செய்யும் ஆள் என்றுதான் முதல் நிலையில் அதனை பிரிக்க வேண்டும். அதேவேளை செய்யுமால் என்று பேச்சு வழக்காக பாடல் இயற்றுவதும் உண்டு. அப்படியும் உண்டு. எப்படி பார்த்தாலும் அதன் பொருள் யாதெனில் இறைவன் தானே வந்து பெருஞ்சேமம் செய்பவன். அப்படி பெருஞ்சேமம் செய்வதற்குரிய குறியீடுகள் இரண்டு, ஒன்று மால், இன்னொன்று ஆள். எதுவாக இருப்பினும் கருத்து ஒன்றுதான். இதில் உள்ள கொள்கை யாதெனில் தானே பெருஞ்சேமம் செய்யுமால். எப்படி தானே வந்து உய்வானோ அதுபோல தானாகவே வந்து பெருஞ்சேமம் செய்து விடுவான். எனக்கு இது வேண்டும் என்று கேட்டு அதனை அவன் வழங்குவது வேறு. ஆனால் அவன் ஒரு தனி நெஞ்சத்தை உய்ய கொண்டு விட்டான் என்றால் அதன் பிறகு அந்த நெஞ்சம் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்க தேவையில்லை. தானே பெருஞ்சேமம் செய்பவன் அவன் என்பதுதான் கொள்கை. தானேயோர் பூணாகத்தார் பொலிந்து பொங்கழல் சேர் நஞ்சுமிழும் நீணாகத்தானை நினைந்து. பூணாகத்தார் பொலிந்து என்றால் பூண் என்ற ஓர் அணிகலன். பூண் என்பது வளைந்த என்று பொருள் கொள்ளத்தக்கது. வளைவான ஒரு கருவி அது. அப்படி பூணாகத்தார் பொலிந்து, பூணாகத்தால் பொலிந்து என்று இதனை கொள்ள வேண்டும். பொங்கழல் சேர் நஞ்சுமிழும் நீணாகத்தானை நினைந்து. இறைவன் தானே பூணாகத்தால் பொலிகிறான். தானே வளைந்து விடுகிறான். ஒரு பூண் போல் வளைகிறான். அப்படி வளைவதனால் அவன் பொலிவடைகிறான். அவன் சுடர் உருவம் கொண்டவன், அழலே வடிவாக இருப்பவன் என்றெல்லாம் விவரிக்கும் அம்மை அதே இறைவனை இங்கு எழிலுற அறிமுகப்படுத்துகிறார். ஒரு தனி நெஞ்சத்தின் நிலை அறிந்து அந்த தனி நெஞ்சத்திற்கு இறைவன் அருள் செய்கிறான் என்றால் அந்த தனி நெஞ்சத்தை தானாகவே உய்து கொள்வான்.
அந்நெஞ்சம் அழைக்க வேண்டியதில்லை. அதற்கு தானே பெருஞ்சேமம் செய்து விடுவான். இப்படி தானே தானே அத்தனி நெஞ்சத்தை உய்து பெருஞ்சேமம் செய்கிறானே, இது அவன் பூணாக வளைந்து செய்யும் அருள். ஆதலால் அவன் அப்படி பூணாக தன்னை தாழ்த்தி வளைத்து கொள்ளும்போது பொலிகிறான். பொங்கழல் சேர் நஞ்சுமிழும் நீணாகத்தானை நினைந்து. பொங்கும் அழல் சேரும் நஞ்சினை உமிழும் நீள் நாகத்தானை நினைந்து. நீணாகத்தானே என்றால் நீள் நாகத்தான் என்று படிக்க வேண்டும். அதனை நீள் நாகம், நீளும் நாகம் என்பது அதற்கு பொருள். அந்த நாகம் எப்படிப்பட்டது? பொங்கும் அழல் சேர்க்கும் நஞ்சு முழுவது. அழல் பொங்கிக் கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த அழல் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அது நஞ்சை உமிழ்ந்து கொண்டே இருக்கிறது. இது நீள் நாகம், நீளமான நாகம். இந்த நீள் என்பது காலத்திற்கும் உரியது என்று ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம். நீளாகம் என்ற சொல்லை விளக்கினோம். ஆகம் என்பது ஆக்கையை குறிப்பது, அகத்தையும் குறிப்பது. அது நீளாகம் எனப்படும் போது வடிவ நீட்சியை மட்டும் குறிப்பதல்ல, காலத்தின் தொன்மையிலிருந்து எப்பொழுதும் இருப்பது என்று குறிப்பிட்டிருக்கிறோம். அதனால்தான் கேளாமை நீளாகம் செம்மையான் ஆகி என்று செம்மை என்னும் சொல்லே காலத்தின் தொன்மையிலிருந்து நிறைநிலை வரை இருப்பது என்ற பொருளையும் பொருத்தி விளக்கினோம். இங்கு நீணாகத்தான் என்பது காலத்தின் அல்லது ஆதியில், காலத்தின் தொடக்கத்திலிருந்து அல்லது ஆதியிலிருந்து எப்பொழுதும் இருக்கும் நீள் நாகம் என்று பொருள் தரும். அவனது அந்நாகம் பொங்கழல் சேர்ந்து நஞ்சை உமிழ்ந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறானவனை நினைந்து இருந்தால் போதும். அவன் என்ன செய்வான்? தானே தனி நெஞ்சன் தன்னையுய கொள்வான், தானே பெருஞ்சேமன் செய்யுமால், தானே ஒரு பூணாகத்தார் பொலிந்து பொங்கழல் சேர் நஞ்சுமிழும் நீணாகத்தானை நினைந்து என்பது இப்பாடல். நினைந்திருந்து வானவர்கள் நீள் மலரார் பாதம் புனைந்தும் அடிபுருந்த மாட்டார். நினைந்திருந்து மின் செய்வான் செஞ்சடையாய் வேதியனே என்கின்றேர் கென் செய்வான் கொல்லோ இனி. வானவர்கள் அவனை நினைந்து இருந்து நீள் மலரால் பாதம் புனைந்தும் அடிபுருந்த மாட்டார். வானவர்கள் அவனை நினைந்து அவனுடைய நீள் மலரால் ஆகிய பாதத்தை புனைந்தும் அடிபுருந்த மாட்டார். இங்கே நுட்பச்சொல் புனைதல் என்பதுதான். புனைதல் என்பதற்கு நாம் ஏற்கனவே ஊழி நூலில் விளக்கம் பதிவு செய்திருக்கிறோம். விளைவை முன்வைத்துவிட்டு அதற்கேற்ப செயல்களை செய்தல், இதுதான் நிகழ வேண்டும் என்பதனை ஏற்கனவே முடிவெடுத்துவிட்டு செயல்படுதல், கருத்துக்களை திரித்து கூறுதல், அதுதான் புனைவு. ஊழி காலத்தில் புனைவு மிகுந்து போகும் என்று ஊழி நூலில் விளக்கப்பட்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் புனைவுகளாக இருக்கும். அதன் ஊடாக உண்மையை கண்டறிதல் அரிதினும் அரிது என்ற கருத்து ஊழி நூலில் இருக்கிறது. நினைந்திருந்து வானவர்கள் நீள் மலரால் பாதம் புனைந்து அடிபுருந்த மாட்டார். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இறைவனை உண்மையிலேயே ஏற்கவில்லை. அவர்கள் தாங்களே கடவுள் என்று நிறுவுவதற்கு தவிக்கிறார்கள். ஆனால் அது எடுபடவில்லை. ஆதலால் இறைவனோடு இருப்பது போல் ஒட்டி கொண்டு பாசாங்க செய்கிறார்கள். இறைவன் இறங்கி வரும்பொழுது
அவனையே நஞ்சு உண்ணச் சொல்லிவிட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் இறைவனது பாதத்தை பணிவது போல புனைகிறார்கள். அவர்கள் செய்வது என்ன? புனைவு. இறைவனையே எண்ணி கிடப்பது போன்ற புனைவில் ஈடுபடுகிறார்கள். ஆதலால் அவனுடைய அடியில் அவர்கள் பொருந்த மாட்டார்கள். அடி பொருந்த மாட்டார். அந்த அடியில் அவர்களுக்கு பொருத்தமே இருக்காது. அவன் அடியில். ஏனென்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? புனைகிறார்கள். அவனுக்கே எதிராக மால் என்ற கடவுளை அவனுக்கு நிகர் என்று எழுப்பினார்கள். தாங்களே கடவுள் என்று கூறிக்கொண்டார்கள். இறைவன் என்று எவருமே இல்லை என்றும் கூறினார்கள். இதனை மாணிக்கவாசகர் அநேகன் ஏகன் அணுவணுவில் இறந்தான் என்று இமையோர் கூட்டம் ஆடியது என்று திருவாசகத்தில் அற்புதமாக பதிவு செய்தார். அநேகனாகவும் ஏகனாகவும் இருக்கும் இறைவன் இறந்து விட்டான் என்றே கூறினார்கள். இமையோர் கூட்டம் அப்படி கூறியது என்று மாணிக்கவாசகர் கூறினார். இந்த இமையோர் கூட்டம் என்பது வானோரை வணங்குவோரின் குறியீடு. அணுவணுவில் இறந்து விட்டான். அணுக்கள் தான் யாவும். அணுக்களுக்கு முந்தைய நிலை என்று எதுவும் இல்லை. நீங்கள் எவனை இறைவன் என்கிறீர்களோ அவன் அணுவில் இறந்து விட்டான், அணுவுக்குள் இறந்து கிடக்கிறான் என்று கூறியிருக்கிறார்கள். மாணிக்கவாசகர் அதனை அப்படியே வேதனையோடு பதிவு செய்தார். அநேகன் ஏகன் அணுவணுவில் இறந்தான் என்று இமையோர் கூட்டம் ஆடிற்று என்று அவர் கூறவில்லை. இமையோர் கூட்டம் அவ்வாறு கூறியது, அப்படி குதித்தது என்ற பொருள்பட கூறினார். அதே கருத்து தான் இங்கும். அவர்கள் புனைகிறார்கள். அதேவேளை இறைவனை எதிர்க்கவும் இயலவில்லை, ஏற்பதற்கும் மனமில்லை. ஆகவே புனைந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் அவர்கள் அடி பொருந்த மாட்டார்கள் என்று அம்மை கூறுகிறாள். இன்றும் இல்லங்களில் நிகழும் எல்லா சடங்குகளுமே வானோருக்குத்தான் நிகழ்த்தப்படுகின்றன. ஒவ்வொருவர் இல்லத்திலும் நிகழும் ஏறத்தாழ அனைத்து சடங்குகளும் இறைவனை நோக்கியவை அல்ல, வானோருக்கு நிகழ்த்தப்படும் சடங்குகள். இதுதான் புனைதல். இறைவன் இருக்கிறான் என்பதனை ஒருபுறம் கூறிக்கொண்டு அவனை வேண்டிவிட்டு வினைகளில் செயல்களில் ஈடுபடுவது நேர்மை. அது மிக எளிமையான நடைமுறை. அது ஒப்படைப்பு கூட அல்ல, மிக நேர்மையான ஒரு செயல். இவன்தான் இறைவன், இவனே இதற்கு மேல் எவனும் இல்லை என்று கூறிவிட்டு அவனோடு பொருந்தி கிடத்தல் நேர்மையானது. ஆனால் இங்கு என்ன நிகழ்கிறது என்றால், இறைவன் இவன்தான் என்று ஐயனையும் வைத்துக் கொள்ளுதல், வேறுபுறம் இறைவனுக்கே மாற்றாக தன்னை கருதி கொண்டு அந்த இறைவனுக்கே சேவகம் செய்வது போல, பாதம் பணிவது போல புனைவோருக்கும் சடங்குகள் நிகழ்த்துவது அன்றாடம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இறைவன் உய்வதில்லை எவரிடமும். எவ்வளவு கோயில்களுக்கு சென்றாலும் அலைந்தாலும், என்ன தலைகீழாக நின்று புரண்டாலும் அழுது கதறினாலும் இறைவன் உய்வதில்லை. அவன் எப்படி உய்கிறான் என்பதைத்தான் முந்தைய பாடலில் கூறிவிட்டாளே. அவன் தனி நெஞ்சம் தன்னை உய்ய கொள்வான். ஒரு தனி நெஞ்சம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்து உய்வான். அந்த தனி நெஞ்சத்தில் இவ்வளவு கசடுகள் இருந்தால் அவன் எப்படி உய்வான்? ஒரு வீடு புதுமனையாக வீடு குடும்பத்தில் கட்டப்படுகிறது என்றால் அதற்குரிய சடங்கு வானவர்களை நோக்கி, திருமணச் சடங்கு வானோரை நோக்கி, குழந்தை பிறந்த பின் உள்ள சடங்கு வானோரை நோக்கி, மரணத்துக்கு பிறகு உள்ள சடங்கு வானோரை நோக்கி. எதுவுமே இறைவனை நோக்கிய சடங்கு இல்லை, ஒன்று கூட இல்லை. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இறைவனை நோக்கி எந்த சடங்குமே செய்ய வேண்டியதில்லை.
தனி நெஞ்சத்தை அறிந்து வந்து உய்பவன் அவன். தனி நெஞ்சம் இறைவனைத்தான் உண்மையிலேயே நினைகிறது என்றால் அவன் வந்து உய்து விடுவான், உய்து கொள்வான். இல்லை என்றால் எது நிகழ்ந்தாலும் அவன் பொருட்படுத்துவதில்லை, என்ன ஆனாலும் வருவதில்லை, பொருட்படுத்துவதில்லை. ஏன் எது நிகழ்ந்தாலும் பொருட்படுத்துவதில்லை என்றால் புனைவு மிகுந்து விடுகிறது. ஒன்று இறைவன் இல்லை என்று கூறிவிட வேண்டும், இல்லை என்றால் அவனையே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருபுறம் இறைவனை பற்றி புகழ்வதும், இன்னொரு புறம் மாறுபாடான இறைவனையே எதிர்க்க துணிந்த கூட்டத்திற்குரிய சடங்குகளில் ஈடுபடுவதுமாக இருந்தால் அவன் எப்படி வந்து உய்வான்? இதுதான் கருத்து. இதனைத்தான் அம்மை கூறுகிறாள், புனைந்தும் அடி பொருந்த மாட்டார். அவர்கள் அந்த வானவர்களுக்கே அடி கிடைக்கவில்லை, அடி பொருந்துவதற்கு வாய்ப்பில்லை, அவர்களை வேண்டுவதனால் என்ன நிகழ்ந்து விட போகிறது என்று கூறுகிறாள். அடுத்து, நினைந்திருந்து மின் செய்வான் செஞ்சடையாய் வேதியனே என்கின்றேற்கு என் செய்வான் கொல்லோ இனி. அடியார் கூட்டத்திற்கு கூறுகிறாள் இப்பொழுது, நினைந்திருந்து மின் செய்வான் செஞ்சடையாய். மின் செய்வான் என்பது இறைவனுடைய அதிவிரைவு தன்மை என்று கொள்ள வேண்டும். அதாவது விரைவுனும் விரைவு. ஒன்று நிகழ்த்த வேண்டுமென்றால் கணிப்பதற்கு முன் நிகழ்த்தி முடித்து விடுவான். வெம்மை மிகுந்த தன்மை மின் என்பது. ஏனெனில் அம்மையும் மின் என்ற சொல்லை இவ்வாறு புழங்கியிருக்கிறாள். வெம்மை மிகுதி, விரைவாக வெம்மை பரவுதல் என்ற பொருளில் புழங்கியிருக்கிறாள். மின்னேரணைய பூங்கழல்கள் என்று திருவாசகமும் பதிவு செய்திருக்கிறது. மின் ஏறு அணைய பூங்கழல்கள், இறைவனுடைய பூங்கழல் மின்னேறு போன்ற ஏர் என்பது கருவி, உழுகருவி. மின்னேர் அணைய, அதனை போன்ற ஒரு மின்னலே குத்தி கிழித்து கொண்டு பாய்வது போன்ற பூங்கழல் என்று திருவாசகத்திலும் குறிப்பிடுகிறார். இந்த மின் செய்வான் செஞ்சடை என்பது அவனுடைய செஞ்சடை, செம்மை வண்ண சடை அப்படி இருக்கிறது, வெம்மையாக இருக்கிறது. அது அதிவிரைவாக காலத்தின் அதிவிரைவு நிலையில் மின்னிக் கொண்டிருக்கிறது. அதுதான் மின் செய்வான் செஞ்சடை. இதிலிருந்து தான் மின்சாரம், மின்னல் ஆகிய சொற்கள் எல்லாம் எழுந்தன. இறைவனுடைய சடை அது. அது அப்படி மின் என்று இருக்கிறது. வேதியனே, வேதமே நீதான் வேதியனே என்கின்றேர் என்று சொல்பவர்களுக்கு என் செய்வான் கொல்லோ இனி. என்ன எவ்வளவு அற்புதமாக ஒரு கருத்தை படிப்படியாக விளக்குகிறாள் என்று நோக்குங்கள். வானவர்கள் நினைந்திருந்து நீள் மலர் ஆள் ஆகிய இறைவனது பாதத்தை புனைந்து அடிபொருந்த மாட்டார்கள். அவர்களுக்கு என்ன பாதம், அவர்கள் எந்த பாதத்தை நோக்கி செல்கிறார்கள் என்று நன்கு நோக்குங்கள். மலர் கொண்ட பாதத்தை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள். ஆனால் என்ன செய்கிறார்கள்? புனைகிறார்கள். எவ்வளவு புனைகிறாயோ அவ்வளவு விலகுகிறாய், ஆதலால் அடி பொருந்த மாட்டாய் என்பது வானோருக்கு இறைவன் வழங்கிய நிலை. இங்கு அடியார்கள் என்ன செய்கிறார்கள்? அப்படி மலர் பாதத்திற்கு கூட அவர்கள் வரவில்லை, மின் செய்வான் செஞ்சடை என்ற நிலைக்கே வருகிறார்கள். அது வெப்பமாக தழலாக எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த செஞ்சடையனே என்று வேண்டுகிறார்கள். அவர்கள் தான் அடியார்கள். புனைபவர்கள் மலர்ச்சியான சூழலை நாடியவர்கள். அடியார் கூட்டம் மின் செய்வான் செஞ்சடை என்ற வெம்மை மிகுந்த காலத்தில் விரைந்து எரிக்கத்தக்க செஞ்சடையை நோக்கி வருகிறது.
அடுத்து வேதியனே. இது மிக மிக இன்றியமையாதது. ஏனென்றால் வேதம் என்பதே வானவர்களால் வழங்கப்பட்டது. வானோர் கூட்டத்தை வழிபடுபவர்களிடம் இருப்பதுதான் வேதம் என்று கதை கூறப்பட்டது அக்காலத்தில். அம்மை கூறுகிறாள், இறைவன்தான் வேதியன் என்று ஏற்பவர்கள்தான் அடியார்கள். அப்படி வேதியனே என்கின்றேற்கு என் செய்வான் கொல்லோ இனி. அவன் இனி என்ன செய்ய போகிறான்? இப்படி ஒரு கூட்டம் அவனை மின் செய்வான் செஞ்சடையா என்கிறது, நீதான் வேதமே என்கிறது. அவர்களுக்கு என்னதான் செய்ய போகிறானோ என்கிறாள். அது ஒரு பகடி செய்தல். இது அதாவது வானோர் கூட்டம் மலர்களையெல்லாம் மலர்களோடு கூடிய பாதத்தை நோக்கி போய் என்னென்னவோ பேசி பிதற்றி புனைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அடியே பொருந்தவில்லை. அது பொருத்தமே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. இங்கு இந்த கூட்டம் மின் செய்யும் செஞ்சடையனே என்கிறது, நீதான் வேதமே என்கிறது. அந்த வானோர் கூட்டம் நாங்கள் தான் வேதம் என்று ஒரு பக்கம் கூறிக்கொண்டு தேவைக்காக இறைவனை வழிபடுவது போல பாசாங்கு செய்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அம்மை கூறுகிறாள், இப்படி இருக்கும் அடியவர்களுக்கு என் செய்வான் கொல்லோ இனி, இவன் இனி என்ன செய்ய போகிறான் என்று முடிக்கிறாள் அந்த பாடலை. என்ன செய்வான் என்று அடுத்த பாடலில் கூறுகிறாள். இனியோ நாம் உய்ந்தோம், இறைவன் அருள் சேர்ந்தோம், இனியோர் இடரில்லோம் நெஞ்சே, இனியோர் வினைக்கடலை ஆக்குவிக்கு மீளா பிறவி கிணைக்கடலை நீந்தினோம் காண். அப்படி இருக்கும் அடியாருக்கு என்ன செய்வான்? இனி நாம் உய்ந்தோம், அவ்வளவுதான், வந்து சேர்ந்து விட்டோம், உய்ந்து விட்டோம், அவ்வளவுதான், இறைவனை சேர்ந்து விட்டோம், உய்ந்தோம், முயற்சியின்றி வந்து சேர்ந்தோம். அதான் உய்தல். உய்தான் உயிர் என்று ஆகிறது. அது வரவழைக்க இயலாது, அதுவாக வந்தால் உண்டு. உய்தான் உயிர் என்று ஆகிறது. உய்வது உயிர், அதுவே வரும், அதுவே நிலவும். அப்படி ஒரு கருத்து. உரு பொருள் என்றாலும் தானே வந்து சேரும் பொருள். அதற்கு முந்தைய நிலை இது. உருபொருளுக்கு முந்தைய நிலை தான் உய். அது ஒரு கருத்தாக இருப்பது. உய் என்பது ஒரு கருத்து, ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் அடங்காது. உருபொருள் என்றால் ஒரு வடிவத்தில் அடங்கும் தன்மையும் கொண்டது. ஆகவே இந்த உய்தல் என்பது இன்றியமையாத சொல். இனியோ நாம் உய்ந்தோம், இறைவன் அருள் சேர்ந்தோம். இறைவனுடைய அடி சேர்ந்தோம், பாதம் சேர்ந்தோம் இல்லை, பாதத்தில் தான் ஒரு கூட்டம் கிடைக்கிறதே புனைந்து கொண்டு. இறைவனும் அருள் சேர்ந்தோம், அவனுடைய அருளை வந்து சேர்ந்து விட்டோம். இனியோர் இடர் இல்லோம், இனி ஒரு இடரும் நமக்கு இல்லை. நெஞ்சே, எங்கு வந்து நிறுத்துகிறாள் பாருங்கள். என்ன சொல்கிறாள்? நெஞ்சே. 14ஆம் பாடலில் என்ன கூறினாள்? தானே தனி நெஞ்சன் தன்னை உயக்கொள்வான். ஒவ்வொரு நெஞ்சையும் அவன் நோக்குபவன். அவனுக்கு தெரியும் எந்த நெஞ்சில் என்ன இருக்கிறது என்று. அந்த நெஞ்சத்தை நோக்கி அவன் வந்து உய்யக்கொள்பவன். இங்கு கூறுகிறாள், இனியோ நாம் உய்ந்தோம், இறைவன் அருள் சேர்ந்தோம், இனியோர் இடரில்லோம் நெஞ்சே, இனியோர் வினைக்கடலை ஆக்குவிக்கும் மீளா பிறவி கனைக்கடலை நீந்தினோம் காண். வினைக்கடலை ஆக்குவிக்கும் மீளாத பிறவிக்கடல். இந்த மாந்த பிறப்பு பிறந்தால் வினை செய்துதான் ஆக வேண்டும். அது நல்வினையும் என்றும் இருக்கும், தீவினை என்றும் இருக்கும். அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி என்று மாணிக்க வாசகர் அற்புதமாக சற்று உணர்ந்தாலே வலியும் வேதனையும் அழுகையும் அரற்றலும் வெளிப்படும் வகையில் பாடினார். அறமும் செய்ய வேண்டியிருக்கிறது, பாவமும் செய்ய வேண்டியிருக்கிறது என்ற அந்த கொள்கை வாழ்வில் நிகழும் பொழுது வெடித்து அழுவதை தவிர்க்கவே இயலாது. ஒன்று அறம்
அறம்பட வேண்டும் என்றால் இன்னொரு புறம் தீவினைகளை அழித்துத்தான் தீர வேண்டும். அது பாவம் என்ற கணக்கில் தான் வரும். அந்த பாவ கணக்கிற்கு அஞ்சினால் இங்கு அறஞ்செய்ய இயலாது. இதுதான் மாந்த பிறப்புடைய நிலை. அதைத்தான் அவர் அறம்பாவம் என்று அருங்கயிற்றால் கட்டி என்றார். தீவினைகளை தகர்க்க வேண்டுமென்றால் இது பழிபாவம் என்று எவர் கூறினால் அதற்கு அஞ்சக்கூடாது. இல்லை என்றால் தீவினை பெருகும். அறஞ்செய்ய வேண்டுமென்றால் தீவினைகளை அழிப்பது அடிப்படை தகுதி. தீவினைகளுக்கு எதிராக இருப்பது அடிப்படை தகுதி. அப்படி இல்லாமல் தனியே அறம் என்று ஒன்று இல்லை. இதுதான் இந்த மீளா பிறவி கடலுக்கு உரிய மீளா பிறவியில் நிகழும் வினை. இனியோர் வினைக்கடலை ஆக்குவிக்கும் மீளா பிறவி கனைக்கடலை நீந்தினோம் காண். இனி வினைக்கடலை ஆக்குவிக்கும். அப்படி இந்த வினை பெருக்கத்தை, இது கடல் என்பது குறியீடு. வினை கடல் போல இந்த வினை பெருகி கொண்டே இருக்கிறது. ஒரு நன்மை செய்கிறோம், அது ஒரு சிலருக்கு தீமையாகிறது. ஒரு அறஞ்செய்கிறோம், சிலருக்கு அது பழியாகிறது, பாவமாகிறது. எதுவும் செய்யாமல் இருக்க இயலாது, ஏதேனும் செய்தாக வேண்டும். இந்த வினை பெருகி கொண்டே இருக்கிறது. அது கடல். இந்த வினைக்கடலை ஆக்குவிப்பது எது? இந்த பிறவி. பிறக்க பிறக்க வினையாற்ற வேண்டும். வினையாற்ற பழியும் பாவம் சேரும், அறமும் சேரும். கண்டுகொள்ளாமல் இருப்பது பாவம். அதற்கு அறஞ்செய்து விட்டே பாவி என்று பெயர் எடுத்து விடலாம். இதுதான் வினையுடைய தன்மையே. நாம் இதனை மிக எளிமைப்படுத்தி விளைவு நோக்காமை வினை என்றாகும் என்று பல முறை விளக்கி இருக்கிறோம். நீ விளைவு நோக்காமல் வினையாற்று என்று. இதிலிருந்து என்ன விளைகிறது என்று நோக்காதே என்றால் என்ன? யாரு கேட்டாலும் நான் இதனை செய்வேன் என்றதுக்கு பொருள் இல்லை. விருப்பத்தோடு வினையாற்று. எது விருப்பமோ அதற்காக வினையாற்று என்று கூறி. விருப்பம் என்பதே அறஞ்செய்வது தான். தனக்குத்தானே அறஞ்செய்து கொள்வது, பிறருக்கு செய்வதுதான் விருப்பம். அதனால் நிறைய பாடங்களில் நாம் விளக்கி இருக்கிறோம். வேட்டல் என்றால் என்ன, விருப்பம் என்றால் என்ன, ஆசை என்றால் என்ன என்றெல்லாம் விளக்கி இருக்கிறோம். அப்படி வினையாற்றும் பொழுது விளைவு எதுவாக வேண்டுமானால் இருக்கும். ஆனால் நீ வினையாற்ற வேண்டும். அது பெருகி கொண்டே இருக்கு. இந்த வினை முடிந்தது என்றால் இன்னொரு வினை தொடங்கும். இதுதான் வினைக்கடல். இதனை ஆக்குவிப்பது மீளா பிறவி கனைக்கடல். அந்த கனைக்கடல் என்றால் என்ன? ஒலி எழுப்பும். குதிரை கனைக்கிறது என்கிற அப்படியான ஒலி எழுப்பும் கனைக்கடல். பெருகும் பெரிய மிகப்பெரிய கடல் என்று அதற்கு பொருள் உண்டு. இந்த ஒரு ஆர்ப்பரிக்கும் இறைச்சலான கடல் அது. இந்த பிறவி கடல் அது அமைதியே இல்லாது. பிறக்கிறோம், ஒரே இறைச்சலாக இருக்கிறது. இதன் ஊடாக இதுதான் அறம் என்று ஒன்றை புரிந்து கொள்கிறோம். அதனை வினைப்படுத்தும் பொழுது அது பாவம் என்றாகிறது. ஒரு கயிற்றின் ஒரு முனையில் அறம் இருக்கிறது, இன்னொரு முறையில் பாவம் இருக்கிறது. அறம்பாவம் என்று அருங்கயிற்றால் அவன் கட்டிவிட்டான். அந்த கயிறே ஒரு முனையில் அறத்தையும் இன்னொரு முனையில் பாவத்தையும் வைத்திருக்கிறது. இதனை இழுத்தால் அது வருகிறது, அதனை இழுத்தால் இதுவும் வருகிறது என்று மாணிக்கவாசர் அழுது அரற்றினார். அதனை அம்மை எழிலுற அழகாக கூறுகிறாள். மீளா பிறவி கனைக்கடலது, அதனை நீந்தினோம், அதனையே கடந்து நீந்தி விட்டோம். இதனால் நாம் உய்ந்து விட்டோம். இனியோ நாம் உய்ந்தோம், இறைவனருள் சேர்ந்தோம். இனியோர் இடரில்லோம், இனியோர் வினைக்கடலை ஆக்குவிக்கும் மீளா பிறவி கனைக்கடலை நீந்தினோம் காண் என்று அருள் சொல்கிறாள். நமக்கு அருள் வாக்கு கொடுக்கிறாள் அன்னை. இறைவனை மட்டுமே நினைந்திருந்து அவனுடைய மின்சடைய என்றாலும் கூட அதனை நினைந்து அவனிடம் இருப்பது மலர்கள் தான் என்பதற்காக நீ வந்தால் தன்னோக்கம். அவனிடம் இருப்பது எரிதழல் என்றாலும் அவனிடம் இருப்பேன், அவனிடம் இருப்பது மின்சை செஞ்சடை என்றாலும் அவனிடம் இருப்பேன் என்றால் அது இறைவனை நோக்கும் தன்மை. அவனே வேதியன்,
என்று உண்மையாகவே ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு என்ன செய்வான்? இனியோ நாம் உயிர்ந்தோம் என்ற நிலை அடைந்து விடுவான், வழங்குவான் என்று இந்த பாடலை அற்புதமாக படிப்படியாக அருளுகிறாள் அன்னை. அடுத்து, காண்பார்க்கும் காணலாம் தன்மையனே, கைதொழுது காண்பார்க்கும் காணலாம் காதலால், காண்பாருக்கு சோதியாய் சிந்தையுள்ளே தோன்றுமே தொல்லுலகுக்கு ஆதியாய் நின்ற அரண். காண்பாருக்கு காணலாம் தன்மையனே, இறைவன் தன்னை காண்பவர்களுக்கு காட்சியாக ஆகும் தன்மையில் இருக்கிறான். கைதொழுது காண்பார்க்கும் காணலாம் காதலார், காண்பாருக்கு சோதியாய் சிந்தையுள்ளே தோன்றுமே தொல்லுலகுக்கு ஆதியாய் நின்ற அரண். இப்படி இறைவன் அருள் சேர்ந்தோம், உயிர்ந்தோம், இந்த நிலை அடைந்து விட்டோம். இப்பொழுது இந்த நிலை அடைந்த பிறகு எப்பொழுது காண வேண்டும் என்றாலும் அவன் காட்சியாகிறான். காண்பார்க்கு காணலாம் தன்மையனாக இருக்கிறான். இதுவரை இருக்கிறானா இல்லையா என்று தெரியவில்லை, வருவானா வரமாட்டானா என்று தெரியவில்லை. இப்பொழுது அப்படி இல்லை. இப்பொழுது காண்பார்க்கும் காணலாம் தன்மையில் இருக்கிறான். கைதொழுது காண்பார்க்கும் காணலாம் காதலால், காதல் எழுந்து விடுகிறது. கைதொழுது காண்பார்க்கு காணலாம் காதலால், அவ்வளவு நெருக்கமாகிவிட்டான். காண்பாருக்கு சோதியாய் சிந்தையுள்ளே தோன்றுமே, சிந்தையில் சோதியாக தோன்றுகிறான். கண்ணை மூடி அமர்ந்து சிந்தைக்குள் நுழைந்தால் சோதியாக இருக்கிறான் அவன். காண வேண்டுமென்றால் காட்சியாகிறான். கைதொழுது காண வேண்டும் என்று கைதொழுதால் காதலோடு வந்து சேர்கிறான். இவ்வளவு எளிமையானவன். அப்படி சிந்தையுள் தோன்றுமே இங்கு அக்ரிணியாக்கி விட்டால் மீண்டும் அவ்வளவு நெருக்கம். அவன் இவன் என்று கூறிவிட்டு அது இது என்று இப்ப இதை தொடர்ந்து செய்வாள். இந்த அற்புத திருவந்தாதி முழுவதும் செய்வாள். இடைவெளி குறைந்து விட்டது, மிக நெருக்கமாக ஆகிவிட்டேன் இறைவனோடு என்று அது இது என்று விடுவாள். நான் பல முறை கூறியிருக்கேன், இப்படி இறைவனே அது இது என்று எவருமே சொன்னதில்லை. அவ்வளவு உரிமை நெருக்கம் அன்னைக்கு மட்டும் இறைவனே வழங்கி இருப்பான் என்று தான் நான் கருதுகிறேன். பெயர் சொல்வதற்கே கூச்சப்படுவதுதான் வழக்கம். அவள் எந்த பெயர் வேண்டுமானாலும் இட்டு அவனை அழைப்பாள், அது இது என்று கூறிவிடுவாள். எப்படி சொல்கிறாள் பாருங்கள். காண்பார்க்கு சோதியாய் சிந்தையுள்ளே தோன்றும் என்பது அக்ரிணியாக கூறுவது. தோன்றுவான் என்று தானே சொல்ல வேண்டாம். தோன்றும், அது சோதியாய் தோன்றும், அது வரும், இங்குதான் இருக்கிறது என்று மிக நெருக்கமான உறவை கூறுவது போல அது. சிந்தையுள்ளே தோன்றுமே தொல் உலகுக்கு ஆதியாய் நின்ற அரண். தொன்மையான உலகு எதுவோ அதற்கே ஆதியாக நின்றாரன். நீ என்ன வானவர் கூட்டம், என்னமோ நான் தான் காக்கிறேன் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறாய். என்னுடையது எப்படிப்பட்டது தெரியுமா? தொன்மையான உலகம் எதுவோ அதற்கே ஆதியாக நின்றது அது என்று. அப்படி தொல்லுலகுக்கே ஆதியாக நின்ற அரண் என்பது இறைவனுக்குரிய பெயர்களில் ஒன்று. தொல் உலகுக்கே ஆதியாக நின்ற அந்த அரண் எங்களுக்கு எப்படி இருக்கிறது? காண வேண்டுமென்றால் காட்சியாகிறது, காதலோடு வந்து விடுகிறது, சிந்தையில் சோதியாக வேறு தெரிகிறது. எங்களுக்கு இப்படி. ஆனால் அது எப்படிப்பட்டது? தொல் உலகத்திற்கே அது ஆதி என்று ஏற்கனவே இந்த வானோர் கூட்டத்தை பகடி செய்தாள் அல்லவா, இன்னும் மேலும் ஏற்றுகிறாள். நாங்கள்லாம் பிறக்க போவதில்லை. ஏனென்றால் இந்த வானவர்களுக்கு பிறவி கிடையாது, அது மரணமே கிடையாது அவர்களுக்கு. அது அப்படி ஒரு நிலை. அது அப்படியே இருக்கும். அது அந்த கூட்டம், அது மரணமே கிடையாது. அதுக்கு இரவு பகல் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு கூட்டம் அது. அந்த கூட்டமே தன்னை கடவுள் என்று கூறிக்கொண்டது. இன்னும் அதை நம்பும் கூட்டம் இருக்கிறது. அதனால் என்ன கூறுகிறாள்? எங்களுக்கெல்லாம் பிறவி உண்டு, நாங்கள் வினையாற்றுவோம், அதில் அறமும் இருக்கும் பாவமும் இருக்கும், ஆனால் நாங்கள் வினையாற்றி கொண்டே இருப்போம். சிந்தையுள்ளே அவனை நினைப்போம், அவன் வந்து எங்களை
உய்ய கொண்டு விடுவான். அதன் பிறகு எங்களுக்கு இந்த பிறவிக்கடல் இருக்காது, இடரில்லாமல் இருப்போம். வாழும்போது அவனை காண வேண்டுமென்றால் காணுவோம், கைதொழுதால் காதலோடு வந்து இருப்பான், கண்ணை மூடினால் சிந்தையில் சோதியாக இருப்பான் என்று அந்த வானோர் கூட்டத்திற்கு அவள் ஒரு பகடியாக கூறிக்கொண்டே வருகிறாள். இப்படி எளிமையாக வந்து நிற்பது எது என்றால், எல்லா தொல்லுலகத்துக்கெல்லாம் ஆதியாக நின்றதே இப்படித்தான் எங்களிடம் இருக்கிறது என்று கூறுகிறாள். அடுத்த பாடல், அரணென்கோ நான்முகன் என்கோ அரிய பரனென்கோ பண்புணர மாட்டேன் முரணழிய தானவனை பாத தனி விரலார் செற்றான யானவனை எம்மானை இன்று. அவனை அரண் என்பேனா, நான்முகன் என்பதா, அரிய பரன் என்பதா என்று முதல் நிலை பொருள். ஆனால் இவ்வாறு இயற்றப்பட்ட சீர்களில் உள்ள உட்கருத்து என்னவென்றால், அரண் என்கோ என்றால் அரண் என்னுடைய தலைவன், நான்முகன் என்கோ என்றால் நான்முகன் என்னுடைய தலைவன், அரிய பரன் என்கோ என்றால் அந்த பரன் பரமாக இருப்பவன் பரன், அதிலிருந்து பரமசிவன் என்ற பெயரை இறைவனுக்கு வந்தது. அரிய பரன் என்கோ, எப்படி வம்பிழுக்கிறாள் பாருங்கள். இதெல்லாமே தனித்தனி கடவுள் என்று சொல்லி கொண்டு தெரிந்தது. நான்முகன் தனி கடவுள், அரண் என்பது வேறு கடவுளருக்கும் வழங்கப்பட்ட பெயர். இவள் எப்படி வம்பிழுக்கிறாள் என்றால், அரண் என்கோ, நான்முகன் என்கோ, அரிய பரன் என்கோ. அதாவது அவர்களுடைய பெயரை சொல்லி, இது எப்படி என்றால், மாற்றாரை அல்லது எதிரியை சொல்லி அந்த எதிரி என் தலைவன் என்று கூறுவது. எல்லோரும் திடுக்கிட்டு என்ன இப்படி கூறுகிறாள் என்று பார்க்கும்போது, இப்படி நான் சொல்வதா என்ன, அது என்கோ என்றால் அப்படி ஒரு பொருள் இருக்கிறது, என் தலைவன் என்றும் அதற்கு பொருள், அப்படியே நான் சொல்கிறேன் என்றும் அதற்கு பொருள். என்கோ என்றால் சொல்வதா என்றும் பொருள், என்கோ என் தலைவன் என்றும் பொருள். அவ் விளையாடுகிறாள், சீண்டி விளையாடுகிறாள். அரண் என்கோ, நான்முகன் என்கோ, அரிய பரன் என்கோ, பண்புணர மாட்டேன். என்ன பண்பு என்றே உணர முடியவில்லையே, இவளுக்கே பண்புணர முடியவில்லையா. அரண் என்பதா, நான்முகன் என்பதா, அரிய பரன் என்பதா, பண்பு உணர மாட்டேனே நான் என்ற ஏற்கனவே உய்து விட்டாளே. உய்து விட்டால் வேண்டும் போது காட்சியளிக்கிறான், காதலோடு வந்து நிற்கிறான், சிந்தையில் சோதியாக இருக்கிறான். அதனால் இப்பொழுது விளையாடுகிறாள். என்னவென்று சொல்வது உன்னை, பண்புணரவே முடியவில்லையே, நான் பண்புணர மாட்டேன் என்று கூறிவிட்டு அடுத்து கூறுகிறாள். அந்த அந்த கருத்துக்காகத்தான் இவ்வளவு விளையாட்டு. முரணழிய தானவனை பாதத்தனி விரலார் செற்றானை யானவனை எம்மானை இன்று. முரண் அழிய வேண்டும் என்பதற்காக தான் இறைவன் எவனெல்லாம் முரணாக வந்தானோ அவனை எல்லாம், மேலே கூறுகிறாளே நான்முகன் அரண் என்றெல்லாம் கூறுகிறாளவா, எல்லாம் அந்த பெயரை அப்படி சொல்லவில்லை. முரணழிய தான் அவனை எவன் எதிர்த்து முரணாக வந்தாலும் தனி விரலார், பாதத்தால் எல்லாம் உதைக்கவில்லை, பாதத்தில் உள்ள ஒரு தனி விரலால் செற்றான் என்றது பகையானை, பகை அழித்தானே என்று பொருள். செற்றம் என்றால் பகைமை. அப்படி பகை அழித்தவனை யானவனை எம்மானை என்று பாருங்கள். முரண் என்று வந்தது, முரணாக வந்து நின்றான். நான்முகனோ எவனோ, அப்படி எவன் வந்தாலும் தான் அவனை தனி விரலால் செற்றான். அது என உதைத்தான் என்று கூறலாம் அல்லவா. காலனை காலால் உதைத்தவன் என்றெல்லாம் இறைவனுக்கு சிறப்பு உண்டு, கூறப்பட்டிருக்கிறது. இவளே கூறியிருக்கிறாள் அதிலெல்லாம். ஆனால் இங்கு அவ்வளவு ஏளனம். உங்களையெல்லாம் காலாலாம் உதைக்க வேண்டியதில்லை, பாதத்தில் உள்ள ஒரு தனி விரலால் உதைத்தால் போதும், அழிந்து போவீர்கள். அப்படி தனி விரலால் செற்றானை, அப்படிப்பட்டவனை நான் அவனை எம்மானை. இங்கு உடனே காதல் பொங்குறது. என் தலைவனை இன்று
நான் அவனை அரண் என்பேனா நான்முகன் என்பேனா? ஏன்னா நான்முகன் அது இறைவனே எதிர்த்த கூட்டத்துக்கு உரிய ஒரு குறியீடு. அது ஒரு விரலால் முரணை அழிப்பவன் அவன். அப்படிப்பட்டவனை அவனுடைய பண்பையும் நான் உணர மாட்டேன். அது தேவையில்லை, நாங்கள் தான் நெருங்கி விட்டோமே. இதுக்கு பிறகு பண்பை உணர்ந்தால் என்ன, உணரவில்லை என்றால் என்ன? பண்புணர மாட்டேன். அவன் ஒரு விரலாலே எதிரிகளை முரணை அழிப்பவன். அப்படிப்பட்டவனை நான் என்ன சொல்வது? அரண் என்பதா, நான்முகன் என்பதா, அரிய பரன் என்பதா என்று பாடுகிறாள். அடுத்த பாடல். இன்று நமக்கெளிதே மாலுக்கும் நான்முகர்க்கும் அன்றும் அளப்பரிய நானானை என்றுமோர் மூவா மதியானை மூவேழு உலகங்கள் ஆவானை காணும் அறிவு. அவள் விடுவதாகவே இல்லை, பிறகு விடுவதாக இல்லை. இன்று நமக்கு எளிதே, இன்று நமக்கு இது எளியது. ஏற்கனவே பாடினால எளியது இது ஒன்றே ஏழைகள் யாரும் என்று அற்புத திருவந்தாதியில் பாடியிருக்கிறாள். ஏற்கனவே அது ஒரே விளக்கம் கூறியிருக்கிறோம். இன்று நமக்கு எளிதே. இதோ பாருங்கள், இன்று இறைவன் நமக்கு மிக எளிமையானவனாக இருக்கிறான் என்று அதோடு நிறுத்தலாம் அல்லவா? மீண்டும் வம்பு. மாலுக்கும் நான்முகருக்கும் அன்றும் அளப்பரியவன். இன்று நமக்கு எளியவனாக இருக்கிறான். எளிது அந்த நெருக்கமாக அது இது என்று கூறுவது. இன்று நமக்கு இது எளிது, இந்த இங்குதான் இருக்கிறது என்று கூறிவிட்டு மாலுக்கு நான்முகனுக்கும் இறைவன் எப்படிப்பட்டவன் என்று கூறும்பொழுது மட்டும் அவன் இவன். ஏனென்றால் அங்கு இடைவெளி அதிகம். அது இது என்று அவர்களால் கூற இயலாது. அவ்வளவு தெளிவான சொல்லாடல். எனக்கு அது எளிது, ஏனென்றால் எனக்கு அது நெருக்கம். அவர்களுக்கு அது தொலைவு. ஆகவே அவன் இவன் என்று ஆண்பாலாக கூற வேண்டும். மாலுக்கு நான்முகருக்கும் அன்றும் அளப்பரியன். என்ன ஒரு சொல்லாடல்! அன்றும் என்றால் இன்றும் என்பது உள்ளடக்கம். அது உம்மை அன்றும் இன்றும் என்று வரும். அந்த உம்மை தொகையில் அன்றும் மட்டும் எடுத்து ஆளுகிறாள். அன்றும் என்று கூறினால் இன்றும் என்பது மறைபொருள், மறைவாக இருக்கிற கருத்து. அன்றும் உன்னால் இயலவில்லை என்றால் இன்றும் இயலவில்லை என்று பொருள். என்ன கூறுகிறாள்? இன்று நமக்கு எளிது. ஏனென்றால் இந்த பிறவியில் நாம் உய்து விட்டோமா, ஆகவே இன்று இது நமக்கு எளிது. இந்த மாலுக்கு நான்முகனுக்கு எப்பொழுதுமே இது வரவில்லை. எப்பொழுதுமே அந்த இரண்டு பேருக்கு இது வருவதே இல்லையடி என்று ஏளனம். அதனால் அன்றும் அளப்பரியன். அவனுடைய அளவை அளப்பதற்கு கூட வாய்ப்பற்ற அந்த இருவருக்கும் அன்றுமே அவன் அரியவனாக இருந்தான். அளப்பரியன் ஆனானை. அப்படி ஆனவனை என்றுமோர், மீண்டும் பாருங்கள், என்றுமோர் மூவா மதியானை. என்றுமே மூப்பில்லவன், மூப்பில்லாத மதி அறிவு. எப்பொழுதுமே மூப்பில்லை அவனுக்கு. அவனுடைய அறிவு மூப்பே ஆகாது. அந்த மதி கொண்டவனை மூவேழு உலகங்கள் ஆவானை, அவன்தான் இந்த மூவேழு உலகமே காணும் அறிவு. எது நமக்கு எளிது? என்ன கூறுகிறாள் பாருங்கள். நாம் அவனுக்கு அடியார் என்றால் தனி நெஞ்சத்தில் அவனையே நினைந்திருக்கிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை என்றால் அவனே உய்ய கொள்வான். அப்படி ஆன பிறகு நமக்கு எது எளிது தெரியுமா? மூவேழு உலகங்கள் ஆவானை காணும் அறிவு. அந்த அறிவு உனக்கு இனிமே நமக்கு எளிதாக வந்துவிடும். அதாவது இறைவனை எப்படி காண்பது? காண இயலுமா? இருக்கிறானா இல்லையா என்று கேள்வி வருகிறதல்லவா? அந்த கேள்விகளுக்கெல்லாம் எது விளக்கமோ அதுதானே அறிவு. அந்த அறிவு இன்று நமக்கு எளியது, எளிதாக வந்துவிடுமடி. எப்படி வந்துவிடும்? அவன் மாலுக்கு நான்முகருக்கும் அன்றும் அளப்பரியவன். அது அப்பொழுதிலிருந்தே அது ஆகாது. அன்றும் அளப்பரியவன் தான். என்று அவன் எப்படி என்றால் என்றுமோர் மூவா மதியான்.
அவனுடைய அறிவு மூப்பே அடையாது. மூவேழ் உலகங்கள் ஆவான். அவன்தான் இந்த எல்லா உலகமாகவும் ஆகியிருக்கிறான். அவனை காணும் அறிவு இன்று நமக்கு எளிது. இந்த இடத்தில் அறிவினை அவள் எளிது என்று கூறுகிறாள். தொடக்கத்தில் இறைவனை கூறுகிறாள். இன்று நமக்கு எளிதே, மாலுக்கு நான்முகருக்கும் அன்றும் அளப்பரியன் என்று ஆனான் என்று கூறும் பொழுது இறைவனை கூறுகிறாள். இந்த பாடலை முடித்துவிட்டு மீண்டும் அதனை படித்து பார்க்கும் பொழுது அறிவினை குறிப்பிடுகிறது. என்ன ஒரு பின்னல்! இப்படியெல்லாம் இயற்ற இயலுமா? அறிவில் இது இருக்குமா? இறைவனுடைய அறிவில் இருந்து வந்தால் ஒழிய இது ஒரு மாந்த அறிவில் இருக்குமா, இருக்க இயலுமா என்று எண்ணி வியப்பதே ஒரு வழிபாடு தான். அம்மையை எண்ணி வியப்பதே எனக்கெல்லாம் ஒரு வழிபாடாகவே இருக்கிறது. அந்த வியப்பை தவிர என்ன இருக்கிறது? நாம் வியந்து கொண்டே இருக்கிறோம், அதுவே போதும் என்று இருக்கிறது. இவ்வாறு இறைவன் தனி நெஞ்சத்தில் என்ன இருக்கிறது என்பதை நோக்கி வந்து உய்பவன். அவன் புனைவுகள் செய்வோர், புனைவுகள் ஈடுபடுவாருக்கு என்ன பாடுபட்டாலும் அவன் எதுவும் செய்வதில்லை. அடியார் என்று ஆகிவிட்டால் அவன் எளிமையினு எளியவன், காதலால் வந்து சேர்பவன், செந்தையில் போய் சோதியாக தெரிவான். அன்று முதல் இன்று வரை எக்காலமும் மாலுக்கு நான்முகனுக்கு அளப்பரியவன். ஆனால் இன்று நமக்கு எளிது, அவனுடைய அறிவு எளிது. அவன்தான் அறிவே, எல்லா உலகமாகவும் அவன் அறிவே அவன்தான். என்றால் என்ன பொருள்? இந்த எல்லா உலகங்களும் எப்படி ஆக்கம் பெறுகின்றன என்ற அறிவை இறைவன் உணர்த்துவான். அவன்தானே அறிவு, எல்லா உலகம் அவன்தானே, அது நமக்கு எளிது. அதனால்தான் அம்மை பாடல்கள், திருவாசகம் ஆகியவற்றில் இந்த பேரண்ட கொள்கைகள் கொட்டி கிடக்கின்றன. முதல் பாடலிலே கூறுகிறாள், பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன், நிறந்திகளும் மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே என்று கூறுகிறாள். இந்த உலகத்தின் மையம் மை போன்ற இருளால் ஆனது. அது கருமை வண்ணம், அது இருள். அந்த இருளில் இருந்துதான் நிறங்கள் திகழ்ந்து வெளிப்படுகின்றன என்பது பேரண்ட கொள்கை. இந்த பேரண்ட கொள்கையை கண்டறிவதற்கு இந்த மாந்த கூட்டத்தின் அறிவு படாத பாடுபட்டிருக்கிறது பல நூற்றாண்டுகளாக. இந்த மொத்த பேரண்டத்துக்கு ஒரு மையம் இருக்கிறது என்று கண்டறிவதற்கே பெரும்பாடு. அதன் பிறகு அது இருளாக இருக்கிறது என்று கண்டறிவதற்கு பெரும்பாடு, அரும்பெரும்பாடு. அதிலிருந்து தான் நிறங்கள் திகழ்ந்து வெளிப்படுகின்றன என்பதனை கண்டறிந்தார்களா இல்லை என்று எனக்கு தெரியாது. என்றோ ஒரு நாள் கண்டறிவார்கள், ஆனால் அதற்கு அரும்பாடு பட்டிருப்பார்கள். ஒரு சீரில் முடிக்கிறாள் மைஞான்ற கண்டம். முடிந்தது, அவ்வளோதான். ஒரு சீர், நிறந்திகழும் மைஞான்ற கண்டம். 3 சீர்களில் பேரண்ட கொள்கையை பற்றி நீ தலைகீழாக நின்று பாடுபட்டு கண்டறிந்த செய்தியை அவள் சொல்லிவிடுவாள். இப்படித்தான் மாணிக்க வாசகரும் சொல்வார். பெரும்பாடுபட்டு இவர்கள் ஒன்றை ஒப்பிப்பார்கள், அவன் ஒரு சீரில் முடித்து விட்டு போவான். இந்த உலகம் பிறக்கம் அடைகிறது என்கிறான். பிறக்கம் என்றால் என்ன? எண்ணிக்கையில் அடக்க இயலாத பெருக்கம். அதுதானே இவர்களும் சொல்கிறார்கள். பிறக்கம், அவ்வளோதான். எண்ணிக்கையில் அடக்க இயலாது. நீ எவ்வளவு எண்ணினாலும் அது நீ எண்ணி முடிப்பதற்குள் அது பெருகி இருக்கும். அதான் பிறக்கம். அண்ட பகுதி உண்டை பிறக்கம். முடிந்தது. உண்டை வடிவத்தில் தான் அண்டம் பெருகிறது. ஒரு கோள வடிவத்தில் தான் பிறக்கம் நிகழ்கிறது. என்ன மறுக்க இயலுமா? எப்படி கூறுகிறார்கள் என்றால் அதனைத்தான் நம்ம இங்கு கூறுகிறாள். மூவேழ் உலகமும் ஆவானே இறைவன்தான். அந்த மூவேழ் உலகமாகவும் ஆகும் இறைவனை காணும் அறிவு நமக்கு எளிது. அந்த அறிவினை இறைவன் நமக்கு எளிமையாக ஊட்டிக்கொண்டே இருப்பான் என்று கூறுகிறாள். அந்த பாடலில் இன்னொரு கொள்கை இருக்கிறது. இன்று, அன்றும், என்றும் என்று 3 காலத்தை குறிக்கும் சொல்கள் இருக்கின்றன. அதில் இன்று நமக்கு எளிதே என்று நமக்கு அடியார் கூட்டத்திற்கு கூறுகிறாள். ஏனெனில் இன்றோடு அல்லது இக்காலத்தோடு நம் பிறவி முடிகிறது.
இவ்வளவு உணர்ந்து அவன் உய்ய கொண்டு விட்டான் என்றால் இன்று நமக்கு இதோடு முடிகிறது. இன்று என்றால் இன்றல்ல, இக்காலத்தோடு. அன்றும் என்று அளப்பரியன் ஆனான் என்று மாலுக்கு நான்முகனுக்கும் கூறுகிறார்கள். அன்று முதல் இன்று வரை அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிறவி இருக்கிறது, இனி இருக்க போகிறது. இனி பிறக்கவும் இல்லை, சாகவும் இல்லை. என்ன கொடுமை! அதுதான் அன்றும். இறைவனுக்கு என்ன சொல்லி வைக்கிறாள் பாருங்கள், என்றும். எப்படி அந்த காலத்தை குறிக்கும் 3 சொற்களிலேயே யாருக்கு என்ன சொல்லி வழங்க வேண்டும் என்று வழங்க, என்றும் என்று நேரடியாக என்றும் இருப்பவன். இவர்கள் அன்றும், இவன் என்றும், நாம் இன்றோடு முடிகிறது, இடர் தீர்கிறது, அவ்வளவுதான். இந்த 14ஆம் பாடலில் என்ன கூறுகிறாள்? 16ஆம் பாடலில் இனியோர் இடர் இல்லோம் என்று கூறுகிறாள் அல்லவா? இனி, இன்று, இவை எல்லாமே இந்த பிறவியோடு முடிகிறது, இறைவனை உய்ய கொண்டால் அத்தோடு தீர்கிறது எல்லாம் என்று இறைவனை நினைந்து அவனுக்கு உண்மையாக இருப்போர்க்கு என்ன நிகழும் என்று அம்மை வழங்கிய அருள்வாக்கு கருத்துகள் இவை. எல்லாமே மந்திர சொற்கள். இன்னும் எவ்வளவு ஆழ்ந்து உள்ளே நுழைந்து அம்மையின் அமுதத்தை சுவைக்க இயலுமோ அவ்வளவு சுவைத்து கொள்ளுங்கள். என்னால் இயன்ற அளவிற்கு நான் அதனை சுவைத்து உங்களுக்கும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். இது மட்டும்தான் இருக்கிறது என்று யாரும் கருதி விடாதீர்கள். இன்னும் எவ்வளோ இருக்கும். இந்தளவு அவள் நமக்கு அருள் இருக்கிறாள், ஐயன் இந்தளவு அருள் இருக்கிறான். இன்னும் காலத்திற்கு ஏற்ப அது பல்வேறு மறைக்கருத்துக்களை உள்ளடக்கி வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கும். ஆதலால் அவரவரும் காரைக்கால் அம்மையின் அருள் சொற்களை, மந்திர பாக்களை மனதால் ஏற்று பயின்று அம்மை கூறுவது போல் இனியோர் இடரில்லோம் என்று வாழ வேண்டும் என வேண்டி உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைக என வேட்டலை முன்வைத்து இன்றைய பாடத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி.